நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காலையில் மகேஷ் வந்து எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அஞ்சலி தூங்கி எந்திரிச்சு வராங்க. மகேஷை பார்த்ததுமே அவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். நேராக வந்து மகேஷ் கிட்ட, நேற்று நைட்டு நீங்கள் ரொம்ப அப்செட்டாக கோவமாக இருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போது மகேஷ் வந்துட்டு, அஞ்சலி நீ சொன்ன மாதிரி நடந்துடுச்சு, கடவுள் அவங்கள தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நேற்று நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல, அவங்க மேலே வந்து ஏதோ ஒரு கார் வந்து மோதி இருக்கு, பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்க உயிர் பழைப்பாங்களா என்னன்னெலாம் தெரியல, நீ சொன்ன மாதிரியே கடவுள் அவங்கள தண்டிச்சிட்டாரு பாத்தியா, அப்படியே அவங்க உயிர் பழைச்சாலும் இனிமேல் எந்த பொண்ணு பக்கமோ அவங்க திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி அதை கேட்டு, அப்பாடா எப்படியோ கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு, இனிமேல் நான் அவங்கள வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி அவங்க வேலையை செய்கிறதுக்காக எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போது மகேஷ்க்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. உடனே மகேஷ் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், அந்த காரை நான் எடுக்க மாட்டேன், அது ஆக்சிடெண்ட் ஆன கார், உடனே அந்த காரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலி கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. மகேஷ் வந்து போகிறாரு. நேராக போயிட்டு அஞ்சலி கிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க, அப்படியே பேசிக்கிட்டே அஞ்சலியோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணலான்னு போகிறாரு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. மகேஷ் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுறாரு. அவரோட முகம் மாறிடுது. ஆனால் அஞ்சலி காலிங் பெல் அடித்ததுமே, எவ்வளோ நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் காலிங் பெல்லே அடிக்குது, யாருன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மகேஷும் கூட போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுமே ஒரு லேடி வராங்க. சார், இந்த மாதிரி நாங்கள் ஓட்டர் ஐடி லிஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள், ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்க, மகேஷ் வந்து இவங்க என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு இருக்க, அஞ்சலி கிட்ட வந்து ஓட்டர் ஐடி கேட்குறாங்க. அவங்க என்கிட்ட அது கிடையாது, நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் கிட்டேயும் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் எப்போவுமே வந்து ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னு அவங்க, சரி இன்னும் ஒரு 15 டேஸில் வந்து உங்களுக்கு வந்துடும் போஸ்ட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து கேட்குறாங்க. அவங்க ரொம்ப நேரம் அங்கே நின்று பேச பேச வந்து மகேஷ் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அவரோட முகம் மாறிக்கிட்டே இருக்கும். அஞ்சலியும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. அது வரைக்கும் மகேஷ் நின்று முறைச்சிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறமா நைட்டு அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலி தூங்கினதுக்கப்புறமா திடீர்னு மகேஷ் எந்திரிச்சு வெளியில் வராரு. அப்படியே தனியாக வந்து இந்த செடிங்க கூடலாம் பேசிகிட்டு இருப்பார். இங்கே பாரு இவ்வளோ அழுக்கு இருக்கு இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அப்படியே தொடச்சிக்கிட்டு இருப்பார். அங்கே போட்டிருக்கிற டேபிள் அப்படின்னு எல்லா இடத்தையும் வந்து க்ளீனாக தொடச்சிட்டு இருப்பார். அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து கீழே விழுந்துடும். விழுந்ததுமே வந்து அதுக்கிட்ட போய் தனியாக பேசுகிறாரு. அந்த செடிங்கிட்டலாம் தனியாக பேசுகிறாரு. அமைதியாக இருக்கணும், உள்ள அஞ்சலி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து தனியாக பேசிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா போயிடுவார். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, கவிதாவும் ரகுவும் வந்துட்டு லோன் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பேங்க்குக்கு போவாங்க. அதே பேங்க்குக்கு வந்துட்டு தீபாவும் கேசவனும் வந்து போகிறாங்க. இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக லோன் போடுறதுக்காக 2 பேருமே வந்து ஒரே பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறதுக்காக போவாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.